பயப்படாது கேம் தான் அது. இதுக்கு பயப்படுறேன். அச்சு ஜாம்பி கேமிங் பார்ட் 2 வேணும். எனக்கு வேணும். வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். சாவும்ல எனக்கு இது லூஸ் ஆயிடுது படி. இல்லைன்னா எல்லாரும் டக்கு டக்குன்னு சாவச்சிரும். நம்ம சேஃபா இருக்கோம். நம்மளுக்கு என்ன பிரச்சனை இல்லை. வாங்கடா வந்தா எல்லாரும் ஒன்றா வரீங்க. எல்லாம் யாருன்னு ஓகே வந்துடுயா. ஃபைட்டா நீங்கள் ஃபைட் பண்ணு. என்ன பண்ற? மொட்டை மொண்டா தள்ளிப்போம். ஓ இப்படி கூட அடிக்கணும். எதுக்கு மாற்ற எனக்கு தெரியாது.
கைஸ் எனக்கு எலி மட்டும் தான் பயம். இதெல்லாம் எனக்கு பயமே இல்லை. அசால்ட்டாக வந்து சாவுடா. பார்த்துட்டேன் சாரிக்கிட்டேன். எப்படி அசால்ட் பண்ணேன் கைஸ். எனக்கு ஒரு மேட்ரு இப்போ பாருங்க கும்பலாக வருவாங்க. கும்பலாக வந்தால் பயமாக இருக்குது. எலி தான் செம்ம பயமாக இருக்குது. இதுங்களை கூட சமாளிச்சிருவேன். இங்கே என்னமோ இருக்குது. ஓ நோண்டு போகல. அங்கே போய் கை வச்சா அங்கே போய்டுவோம். வந்துட்டோம். வா நம்ம வேறு உலகத்துக்கு வந்துட்டோம். ஐயோ வேணாம் நம்ம அந்த இடத்துக்கே போயிடும். போன வச்சு பின்னாடி வரக்கூடாதா? இங்கே ஓடி வரா சாப்பிடா செத்து போட. சாவுடா இந்த மாதிரி லைனாக வந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடைச்சு காலுக்கிட்டே வந்து கொடுப்பாங்களே. கிட்ட வராத இது வேற நாட்டாவுங்க கிட்ட போங்கடா. எல்லாம் என்னோட ஐடியா இருக்காங்க. இந்த கண்ணார் தூக்கவே முடியல பேசிட்டு ஏன் வயிற்றுக்கு சாவு விக்டரியா. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து பயமா இருந்தது வந்து வெறும் எலி மட்டும் தான். எலி மட்டும் தான் நான் செம்மையாக போயிருந்தேன். மற்றவங்க எல்லாரையும் நீங்கள் தீர்ச்சிட்டீங்களான்னு கேட்பேன். ஏன் முடிஞ்சாலும் செம்ம வெயிட்டாக இருக்குது. அதனால வந்து என்னால் தூக்கி ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் விளையாடலான்னு ஆர்வமாக ஆகும்போது 10 நிமிஷம் நல்லா தானே விளையாடினேன். படி நல்லா தானே விளையாடினேன். சீக்கிரமே சரியில்லை. நம்ம வந்து விளையாடும் போது இவங்க நம்மளை கைட் பண்ணாங்க. ஸோ நம்ம அவங்ககிட்டே போய் நான் எப்படி விளையாடணும்னு கேட்பேன். படி நான் எப்படி விளையாடினேன், என் கேம் எப்படி இருந்துச்சு, ஆனஸ்டான ரிவ்யூ கொடுங்க. மனசுல இருந்து சொல்லுங்க. நான் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன். நல்லா விளையாண்டீங்க, நல்லா ஷூட் பண்ணீங்க. ஹெட்ஷாட்லாம் நல்லா இருக்கு. பாஸ் இன்னொருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் இவன்ட்டு போய் இங்கே தான் நின்றுதான் சொல்லுங்க டீங்க எங்கேருந்து இவன் சொல்கிறாங்க நல்லா சொல்ல சொல்லி ஆனஸ்டான ரிவ்யூ கொடுறோம். அந்த பொண்ணு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களை சோக்கு கேட்குதா பாபு? உங்களை சோக்கு பார்க்குறவங்க கன்ஃபார்ம் சரிப்பாங்க. இவன் கட் பண்ணி தூக்கிடுங்க. ஏன் ஐசா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்க நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் விளையாடுறேன். எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு அந்த எலிதாங்க செம்ம பயமாக இருந்தது. அது கீழே கூடுன்னு ஓடுங்க. நம்ம வீடெல்லாம் இவ்வளோன்னு பார்த்தாலே நான் 10 தெருவு தள்ளி போயிடுவேன். இது இவ்வளோ ஏற்றுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் அந்த எலியை பார்க்கும்போது அதே சொல்லுவாங்க சுப்பிரமணியன் நினச்சேன். பார்த்தா சுப்பிரமணியம் இல்லை. இவ்வளோ பெருசாக பயமா உள்ள பக்குன்னு அடிச்சுது. இன்னும் எனக்கு வந்து லைட்டாக அந்த ஷிவர் இங்கே இருக்கிறதா செய்யுது. உள்ள டக்கு அடிச்சுட்டே இருக்குது. ஏன்னா அந்த கேம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான நல்லா அச்சுக்கு சென்ட் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாபா ஃப்ரம் அச்சு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க வாய்ஸ் எல்லாம் காலி. ஆல்ரெடி வாய்ஸ் போய் 10 நாள் ஜுரத்துல இருந்து தான் வந்திருக்கேன். மறுபடியும் இப்படி ஆயிட்டனே.
அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து செமையா இருந்துச்சு. அது ஆல்ரெடி வந்து எல்லா சாமியும் நம்ம கூட பக்கத்துல நின்று தொடர்ந்து தான் ஃபீலாக இருந்தது. அதில் அவர் வேற பக்கத்துல இருந்து குச்சி குச்சி உள்ள போறாரு. நான் செத்துட்டேன். திடீர்னு உண்மையாவே தொடுதுன்னு தள்ளி விட்டுட்டு இருக்கேன். ஜாம்பிலாம் உண்மையாவே நான் வந்து பிடிக்கிற மாதிரி இருந்தது. கேம் மாதிரியே இல்லை, ரொம்ப ரியலாக செமையா இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுங்க. பாருங்க என் கையை வருவேன் அடைச்சி. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். மூளை சொல்றதுக்கு கதை சொல்றதுக்கு இல்லை. நான் பயப்படாத, வீடியோல எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா, மானமே போகுது. பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு செம்மையா வேர்த்துச்சு. பயத்துல ஃபுல்லா வேர்த்து போய் ஏசி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சோம். எனக்கு அப்படியே வேர்த்து ஊற்று. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து 300 ரூபாவையும் வாங்கி எனக்கு பயம் பிடிச்சிங்க. நைட்டு எப்படா தூங்குவேன்? இந்த டேரக்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து என்ன உங்களை சொல்றது, சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சீரியஸா என்ஜாய் பண்ணேன். வீடியோவோட பார்ட் 3 வேணும்னா நீங்க வந்து டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணுங்க. நச்சு வந்து செமையா கையில நடுங்குது. இன்னொரு கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செமையா கலாய்க்கிறாங்க. சரி நான் என்ன பண்ண போறேன்னா நச்சு போய் 3rd கேம் ஆட போறேன். அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி ரிலீஸ் பண்ணுங்க. பை கைஸ்.